மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா பள்ளிவாசலுக்கு ஆடு கோழிகளை எடுத்து செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலில் வழிபாடு மட்டுமே நடத்த அனுமதி என்றும் ஆடு கோழிகளை கொண்டு செல்லக்கூடாது எனவும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா பள்ளிவாசலுக்கு ஆடு கோழிகளை எடுத்து செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தி. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதியா, திருக்கோவிலானது திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கிறது. இந்த மலையானது மலை மேல் காசி விஸ்வநாதர் கோவிலும், அதே மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை ஹஜ்ரத் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலானது அமைந்திருக்கிறது. இங்கு மத வழிபாடு உரிமை காக்க சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து போடுவதாக முஸ்லிம் அமைப்பினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்து அமைப்பினர் அந்த மலையின் மேல் காசி விஸ்வநாதர் கோவிலும் மலை குடைவரை கோவிலாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கிறது. அதனால் இங்கு உயிர் பலி எதுவும் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவித்து காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் சமூக நல்லிணத்திற்கு ஆடு கோழி அறுத்து சமபந்தி விருந்து அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்பினருக்கு இந்த இது காவல்துறையின் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இன்கோ திவ்யன் மற்றும் அனிதா, அதே போல திருமணிக்குமார் ஆகியோர் தலைமையில் உதவி ஆணையர் குருசாமி, சூரகுமார், காட்வின் கேப்ரியல், சீதாராமன் அடங்கிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகை தரக்கூடிய இந்த பள்ளிவாசல் மலை மீது வருகை தரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரும், அதே போல முஸ்லிம் மக்கள் யாரும் இருந்தால் அவர்களது உடைமைகளை சோதனை செய்து மேலே அனுப்ப தர்காக்கோ பள்ளிவாசலுக்கோ தொழுகை நடத்துவதற்கு அனுமதி அளிக்கின்றனர். அதே போல அமைப்பினர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களையும் முழு பரிசோதனை செய்த பிறகு மலை மீது அனுப்பி வைக்கின்றனர். ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து அளிக்கப்படுவதாக முஸ்லிம் அமைப்பினர் தெரிவித்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்து முன்னணியினர் அல்லது இந்து அமைப்பினர் பல்வேறு அமைப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மத பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்து இப்போது அந்த மலை மீது அனுமதிக்கின்றனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. ராதியா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.